ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் பாருங்க வியாபாரத்துக்கு வந்தாச்சு காலையிலேயே. நீங்கள் எல்லாம் வேலைக்கு பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. வந்துட்டுங்க. சூரியன் பாருங்க அழகாக இருக்குது. சூரியன் சூப்பராக இருக்கு பாருங்க சூரியன். இதுதான் சூரியன். உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியல. இங்கே எங்கேன்னா பசுமை நகர் தான் வந்திருக்குறேங்க. பாருங்க ரோடு ஒன்றும் சரியில்லைங்க. இதப்பா போட்டது இன்னும் ரோடு அப்படியே இருக்குதுங்க. இதான் வந்து இபி ஆஃபீஸ்லேருந்து வலசு பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு போங்க. இந்த ரோடு இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது, பழுதாக இருக்குது. கல் எல்லாம் பேர்ந்து ரொம்ப ரோடு மோசமாக இருக்குது. நான் நினச்சிட்டே இருப்பேங்க, இந்த நல்லா தார் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மாதிரியே ரோடு பாருங்கள், ஜல்லியெல்லாம் போட்டு ரோடு ரெடி பண்ணிட்டாங்க. நினச்சிட்டே இருக்கனால அது அப்படியே நடந்துருச்சுங்க. இப்போ எனக்கு வியாபாரத்துக்கு நான் சீக்கிரம் போய்க்கலாம். இல்லைன்னா முதல்ல ரொம்ப ரேட் ஆகும் அந்த வண்டியில் போகிறதுக்கு. ஜல்லியை ஃபுல்லாக ஜல்லி பேர்ந்து கிடக்கு. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. இப்போ பரவாயில்லைங்க, ரோடு நல்லா போட்டாங்க. நீ இடத்துக்கு நம்ம அப்படியே போகலாங்க. இப்போ சுக்குடிக்கேரை முடிஞ்சு நீ சிறுகேரியும் செங்கிரும் தான் இருக்குங்க. சரிங்க, அப்படியே போய் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணுங்க. ஆனால் இப்போலாம் பசி எடுத்துருங்க. நேரமாகவே 8 மணிக்கே பசிக்குது. என்னன்னு தெரியலிங்க. கிளைமேட் சேஞ்ச் ஆகுதா நீ என்னன்னு தெரில. பனிக்காலனால பசிக்குதா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் வீடியோ பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லைக்கை பண்ணி விடுங்க. கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. வியாபாரம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. என்ன காலி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம தங்க மயில் மளிகை கடைக்கு தான் வந்திருக்குறேங்க. தக்காளி எவ்வளோங்க? சரிங்க. இங்கே தான் வாங்கும் பொருள், எல்லா பொருளும் இருக்குது. ஏடிச்சேட்டு ஓனருங்க. ஹாய் சொல்லிடுங்க. இப்போ எல்லா பொருளும் இருக்குதுங்க. இந்த இதுவும் இருக்குமில்லைங்க, இந்த கம்பு, ராகி, சிறுதானியமும் இருக்குங்க. இங்கே வேணுன்னா வந்தீங்கன்னா கடையில் வந்து வாங்கிக்கலாங்க. நான் வந்து எப்பவுமே இங்கே தான் விலை வந்து கம்மியாக இருக்குங்க இவர்கிட்ட. உண்மையிலேயே விலை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாருங்க. மக்கள் நலனுக்காக கம்மியாக கொடுக்குறாரு. வந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. பொருள் விலை மற்ற கடையை விட இங்கே விலை எல்லாமே குறைச்சலாக இருக்குது. நான் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கேயே தான் வாங்குவேன். வேறு எங்கேயும் வாங்க மாட்டேங்க. வியாபாரத்தை முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போவேன். இல்லைன்னா நைட்டும் வியாபாரம் பண்ணிட்டு வரையில் பொருள் காசு இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க. இல்லாதப்போ அதை வச்சு சரி பண்ணிக்குங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு கிளம்பணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வீட்டுக்கு வந்தேங்க. நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்போ மெடிக்கல் மாத்திரை வாங்கினேங்க, தலைவலி மாத்திரை வாங்கிட்டு அப்புறம் மளிகை கடையில் வந்து மளிகை பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு இப்போ தான் வந்திருக்குங்க. மணி பார்த்தீங்கன்னா 10 மணி ஆச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நேரமாக வந்துட்டேன். அப்புறம் சோளக்கரு சொல்லியிருந்தேங்க கரெக்டாக. அது ஒரு நான் என்னென்னா 4 மணிக்கு கூப்பிடுங்க, நான் நேரமாக இருந்துச்சு வந்து எடுத்துகிட்டு சோளக்கரு எடுத்துகிட்டு நான் 6 மணிக்கு வியாபாரத்துக்கு கிளம்பிடுன்னு சொன்னேன். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கூப்பிட்டது 5:45 தான் ஃபோன் பண்ணாங்க. 5:45 போனால் அதை எடுத்தால் கீரை விற்காது போயிரு. அதனால சரி நம்ம கீரை விற்றுக்கலாம், சோளக்கரு இடையில எடுத்துக்கலான்ட்டு அவர்கிட்ட வேணான்ட்டேன். இப்போ பாருங்கள் என்ன சமையல் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. வந்துருச்சு பண்ணியிருக்காங்க. பச்சை பயிர் குழம்புங்க, அப்புறம் ரசம் வச்சுருக்காங்க. ரசம் அவ்வளோதாங்க. சரி, முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணிச்சோன்னே நேரம் இல்லையாட்டுக்கு. குளிர்காலனால கொஞ்சம் எந்திரிக்க முடிய மாட்டேங்குது நேரமாக. நானே நேரமாக 5 மணிக்கு எந்திரிப்பேன். நானே தூங்கிட்டு எப்படி தூங்குன்னு எனக்கு தெரியல. அலாரம் வச்சு அலாரம் அடிக்கல. அது என்னன்னு தெரியல. ஒவ்வொரு டைம் இப்படி தான் ஆயிடுதுங்க. அலாரம் வைக்கிறோம் ஆனால் அடிக்கிறது இல்லை. அது என்னன்னு காரணம் தெரிய மாட்டேங்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இன்னைக்கு குழம்பு தாங்க. பாருங்க, சாப்பாடு வந்து பாப்பா நேற்று இந்த சட்டியில் ஆக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அரிசி கழிஞ்சு உல வச்சு ஆக்குவாங்க. அந்த மாதிரி தாங்க. குக்கரில் ஆக்கல. எங்கள் பாப்பா பெரிய பாப்பா ஆக்குனது தான். பரவாயில்லைங்க, எல்லா வேலையும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சட்டியில் ஆக்கி நேற்று முதல் டைமு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு பழகியிருக்காங்க. பரவாயில்லைங்க, முயற்சி பண்ணுறா, வாழ்த்துக்கள். குக்கரில் சாப்பிட்றத விட நம்ம வந்து இந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது சாப்பாடு நல்லது, உடம்புக்கு நல்லது. ப்ரெஷர் சுகர் வராதும்பாங்க இந்த மாதிரி வேக வச்சு கஞ்சி வடிக்கிறது.
அந்த மாரி தான் பாப்பா செஞ்சிருக்கா நேத்து. நான் சொல்லிக் குடுத்தேன் எப்படின்னு, அது மாரி சொன்னேன், செஞ்சு விட்டேன். சேம் ஃபிரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டேன்னு நீ கேன் போடணும். அதில அவ ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க ஃபிரெண்ட்ஸ். இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.